எதுக்கு பயப்படணும் சொல்லு? என்ன சாவுக்கா? சாவு வரும்போது நான் இருக்க போறது இல்ல, நாங்க இருக்கும்போது சாவு வரப்போறல, அப்புறம் என்னத்துக்கு பயப்படணும்? ஐயா ராஷாக்களா, என்றைக்கு இருந்தாலும் நாங்கள் சாவுறதுதான். இதே நம்ம இனத்துக்காக செத்து போனா இதை விட வேற சந்தோஷம் என்னையா இருக்கு? கொக்கிக்குமார் அது செஞ்சாரு, கொக்கிக்குமார் இது செஞ்சாரு சொல்லலாம். நீ என்ன பார்த்து இனவாதி கண்டலாம், மதவாதி கண்டலாம், என்ன பார்த்து தேசிய ஒருமைப்பாட்டை குழப்பறாருண்டலாம், நீ என்ன பார்த்து தீவிரவாதி என்று கூட சொல்லலாம், நீ என்ன பற்றி என்னவோ சொல்லலாம், நீ என்ன பற்றி 1000 விமர்சனங்களை முன்வைக்கலாம். ஆனால் நான் பேசக்கூடிய வரலாறுகளையும் நான் முன்வைக்கின்ற நான் வவுனியால் வளர்ந்த ஒரு பொடியண்டா. எங்களது வவுனியாவுக்கு வந்து வாருங்கள். சாதி என்றால் என்னவென்றே தெரியாம வளர்ந்த பெருமை வவுனியாக்காரனுக்கு உண்டு. மத பிரிவினைவாதம் என்று சொன்னால் என்னவென்றே தெரியாமல் வாழ்ந்த மாண்பு வவுனியா மக்களுக்கு உண்டு. எங்களது வவுனியா வந்து பாருங்கள். ஒரு இஸ்லாமிய நண்பன் இல்லாத ஒரு கிறிஸ்தவ சிநேகிதனை நீங்கள் பார்க்க முடியாது. ஒரு கிறிஸ்தவ நண்பன் இல்லாத ஒரு சைவ சமயத்தினை நீங்கள் பார்க்க முடியாது. எம்மதமும் சம்மதம் என்று வாழுகின்ற வள்ளல்களின் வாரிசுகளான வவுனியா மக்கள்தான் நாங்க. சைவம், இஸ்லாமியம், கிறிஸ்தவம் என்று என்னுடைய அனைத்து நண்பர்களும் காலையில பள்ளிக்கூடத்துக்கு போனா ஒரே கோப்பையில கையை விட்டு ஒண்டா அள்ளி சாப்பிட்டு போன கூட்டம்டா நாங்கள். எப்பட்றா என்னோட சின்ன வயசுல இருந்து என்னோட ஒன்றிச்சு வாழ்ற, இந்த ரத்தத்துல பிணைச்சு ஒண்டா சாப்பிட்டு ஒண்டா நித்திர தூங்கி எழும்பி வாழ்ற என்னுடைய முஸ்லிம் சொந்தங்களை பார்த்து தீவிரவாதி அது இது தொப்பி பிரடிகள் என்றெல்லாம் சொல்ல எப்பட்றா உங்களுக்கு மனசு வரும்? அன்பு நேர்களே, கொக்கி குமார் என்று உலக டிக்டாக் தளத்தில் மிக அதிகமாக கவரப்பட்ட ஒருவர். உடம்பு நாடி நாளம் நரம்பு முழுவதும் தமிழ் என்று தூக்கி பிடித்த ஒருவன். அவரை அழகேந்திரன் சஜித் என்று சொல்லப்படுகின்ற ஒருவர் தான். 28 வயசு, தனது முகத்தை மறைத்து ஏராளமான கருத்துக்களை முன்வைக்கும் ஒரு தமிழ் உணர்வாளன், தமிழ் பற்றாளன். அவனை நாம் யாரும் அவரை மறந்து விட முடியாது. பல கருத்துக்களை விதைத்து விட்டு சென்றிருக்கின்றான். பிரான்சின் லாகுர்னோ பகுதியில் வசித்து வந்த அழகேந்திரன் சஜித் தான் இந்த டிக்டாக் தளங்கள்ல அவர் கொக்கி குமார் என்றுதான் அறியப்பட்டவர். அவர் உயிரிழந்த சம்பவம் குறித்த தகவல்கள் பிரான்சில் உள்ள தமிழ் சமூகத்தினர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. மலேசியா தொட்டு உலகம் முழுவதும் பறந்து வாழும் தமிழர்கள் மத்தியிலே, பொதுவாக முஸ்லிம்கள் மத்தியிலே மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கின்றது. அவர் திட்டமிட்டு கொல்லப்பட்டிருக்கிறார் என்ற செய்தியும் வந்திருக்கிறது. விஷம் கொடுக்கப்பட்டிருக்கு சொல்லப்படுகின்றது. அவரது உடல் ஒரு பூங்காவில் இருந்துதான் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அவைகளை வைத்து நாம் பார்க்கின்ற போது இது ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு கொலையாகவும் இருக்கலாமோ என்று வருகின்றது. அவர் ஒரு நல்லொரு தமிழ் பற்றாளர், அதுக்கு மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது. அது மாத்திரமல்ல, இப்பொழுது பலர் எழும்பிட்டாங்க முஸ்லீம் தமிழையும் பிரிக்கணும் என்று. பார்த்திருப்பீங்களே, அங்க ஓபலேஷன்ல ஒருத்தர் வச்சுட்டு ஆட்டிக்கிட்டு இருக்காரு. அவர் எப்ப பார்த்தாலும் அது ஜெர்மன் குழப்பம், இந்த ஈரான் குழப்பமா இருக்குன்னு எதிர்த்தாலும் முஸ்லிம்கள முட்டையில மசு பிடிங்கிட்டே ஒருத்தர் வாராரு, அதுதான் ஒருத்தன் கொடுக்குறாரு. இதெல்லாம் நாங்க கண்டுகொள்ள மாட்டோம். நீங்க முஸ்லிம்களுக்கு எதிராக விதைக்க இன்னொருத்தன் வந்து விதை, அதில் நாங்க கொண்டு வர மாட்டோம். கொக்கி குமார போல 1000 குமார் எழும்ப போனோம். அதைத்தான் நான் வரவேற்கிறேன். கொக்கி குமார் மறைந்தாலும் அவன் இன்று விதைத்து சென்றிருக்கின்ற பல சம்பவங்கள் மக்கள் மத்தியில் என்றும் அது எதிரொலிக்கும். பிரான்சின் டிக்டாக் பிரபலம் மரணம், பின்னணியில் கொடூர குற்றச்சாட்டு, அதிர்ச்சியில் தமிழ் சமூகம், பிரான்ஸ் லாகோனு பகுதியில் பரபரப்பு, கொக்கி குமார் என்றழைக்கப்பட்ட இளைஞனின் மரண விசாரணையில் காவல்துறை தீவிரம் என்றெல்லாம் மிகப்பெரிய செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. அவர் ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்றேன். இப்ப மாட்டுறது சிலருக்கு பிடிக்காது இல்லையா? நம்ம வருவானே தமிழாக்கள் என்று இறத்தி தூக்கிட்டு, அது வார கோலம் புல. ஆனால் அவனும் மாற்றத்தை பத்தான் சொல்றான். மாட்டரைச்சி ஆரோக்கியத்துக்கு சாப்பாடுன்னு சொல்லி கொக்கி குமாரும் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், நான் பார்த்தேன். மாட்டரைச்சி சாப்பிடுங்க, உடல் ஆரோக்கியம் வேணும், உடல் திடகாத்திரம் வேணும் என்று மாட்டரத்திக்கு சிபாரிசு செஞ்ச ஒருத்தன். நான் மாற்றத்துக்கு சொல்லல, அவன் இந்த தமிழுக்கு வேண்டப்பட்ட ஒருத்தன். பிரான்ஸ்ல வாழ்ந்தாலும் 28 வயது நிரம்பிய ஒரு வாலிபன். அவனை திட்டமிட்டு கொன்றிருக்கான் தான் சொல்லப்படுகிறது. ஆனா பாவண்டா, பல விடயங்களை எல்லாம் நகைச்சுவையாக பேசி சும்மா என்ன சொல்லுவான், மிகப்பெரிய ஆழமான கருத்துக்களை புத்தகம் வாசிக்கலாம் போல ஆழமான கருத்துக்களை எல்லாம் முன்வைச்சான். தமிழ் இன உறவுல மும்முரமா நின்றான். மோதிக்கொள்ளாங்கடா, தமிழ் என்ன இதுக்குள்ள வருது பார்த்துக்கொள்ளுங்க. நீங்க எங்க ஊர்ல ஒரு கோப்பையில நானும் முஸ்லீம் ஒண்டா சாப்பிட்டேன்னு சொல்றான். எங்கிட்ட இந்த இனப்பேதம் எல்லாம் கிடையாதான்னு சொல்றான். நான் கிறிஸ்தவன் பரங்கி அதெல்லாம் அவன் கிடையாது. நம்மாளு அவன் கொக்கி, நம்மாளுங்க அவன், நம்மாளு அவன். கொக்கி இறந்து போனாலும் அவன் நம்மாளுங்க. ஏன் இந்த இன வன்சியெல்லாம் விரும்பல, இன குரோதத்தை விரும்பல, இந்த இன முரண்பாடுகள் எல்லாம் விரும்பல. அவன்
ரொம்ப பெரிய மனசுங்க அவனுக்கு, சின்ன வயதிலே மிகப்பெரிய மனசு. இப்பொழுது ஆரம்பத்தில் இது தற்கொலை அல்லது இயற்கை மரணம் என்று கருதப்பட்ட நிலையில் தற்போது இவருக்கு குளிர்பானத்தில் விஷம் கலந்து கொடுக்கப்பட்டிருக்கலாம் என்ற அதிர்ச்சிகரமான குற்றச்சாட்டுக்களும் முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் ஒரு வன்முறை செயலாகவோ அல்லது திட்டமிட்ட கொலையாகவோ இருக்கலாம் என்ற கோணத்தில் பிரான்ஸ் காவல்துறையினர் விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர். சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள பிரான்ஸ் காவல்துறையினர் சஜித் உயிரிழந்த இடத்திற்கு அருகில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து வருகின்றனர். மேலும் மரணத்திற்கான காரணத்தை உறுதிப்படுத்த பிரேத பரிசோதனை மற்றும் தடவியல் ஆய்வுகளை டாக்ஸிகாலஜி ரிப்போர்ட்கள் கேட்டுக்கிறாங்க. காவல்துறை மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தடவியல் அறிக்கைகள் வெளியான பின்பே மரணத்திற்கான முழுமையான காரணம் உறுதிப்படுத்தப்படும் என்றும் பிரான்ஸ் போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். சஜித்தின் அந்த கொக்கி குமார் திடீர் மறைவு குறித்து அவரது நண்பர்கள் மற்றும் சமூக வலைத்தள பயனர்கள் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து வருகின்றனர். எனினும் விசாரணை நிலுவையில் இருக்கும் சூழலில் உறுதிப்படுத்தப்படாத வதந்திகளை பரப்புவதை தவிர்க்குமாறும் சமூக ஆர்வலர்கள் கேட்டுக்கொள்கின்றார்கள். இந்த சம்பவம் குறித்து பிரான்ஸ் காவல்துறையிடமிருந்து ஆக்கப்பூர்வமான அறிக்கை இன்னும் வரவிருப்பதாகவே சொல்லப்படுகின்றது. குற்றச்சாட்டு என்று சொல்லப்படுகின்றது. சந்தேகம் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனாலும் இந்த விடயம் குறித்து இதுவரை உறுதிப்படுத்தப்படாத செய்திகளும் இயற்கை மரணம் என்றும் சொல்லுகின்றார்கள். என்றாலும் இப்பொழுது யாழ்ப்பாணத்திலும் அவருக்கு அஞ்சலி செலுத்தப்படுகின்றது. அவர் ஒரு முகம் தெரியாத ஒரு ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை முன்வைப்பதில் வல்லவர் என்ற வகையில் எல்லா மட்டங்களிலும் அவர் உன்னிப்பாக கவனிக்கப்பட்ட ஒருவர். ஆயுத போராட்டம் மழுங்கடிக்கப்பட்ட பின்னர் இந்த மாதிரி கருத்துக்கள் நாங்கள் அதிகமாக வரவேற்றோம். ஏனெனில் இவ்வளவு இழந்தும் அதாவது என்ன இழக்கல, இந்த போராட்டத்தில் எதை இழக்கவில்லை, நாம சொல்ல தேவையில்லை. இவ்வளவையும் இழந்து இன்னும் ஒரு தீர்வு காணப்படாத ஒரு மிகவும் நசுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஓரங்கட்டுப்பட்ட ஒரு சமூகமாக இந்த தமிழ் சமூகம் இருப்பது உண்மையிலே மிகப்பெரிய ஒரு கவலைக்குரிய விடயம். இந்த கொக்கி குமாரின் மரணம் குறித்து எனது அடித்தளத்தில் இருந்துகளும் ஆழ்ந்த கவலைகளையும் தெரிவித்து, கொக்கி குமாரை கொல்ல வேண்டும் என்பதில் குறியாக இருப்பவர்கள் என்றால் அது தமிழ் உணர்வுகளுக்கும் தமிழ் போராட்டங்களுக்கும் எதிரானவராகவே பார்க்கப்படுகின்றது. பிரான்சை பொறுத்தவரைக்கும் 2 அணி அங்கு இருக்கின்றது. ஒன்று தலைவர் அணி, தலைவர் வருவார் என்கின்ற அணி, தலைவர் வர மாட்டார் என்கின்ற 2 அணிகள் அங்கு இருக்கின்றது, ஆதிக்கம் செலுத்துகின்றது. கொக்கி குமார் எந்த அணியோ தெரியவில்லை. இந்த அணியிலிருந்து ஒரு அணிதான் இவரை எதவர் கொல்ல வேண்டும் என்று திட்டம் போட்டிருக்க வேண்டும். அந்த திட்டம் சரியாக நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கலாம் என்ற பார்வையிலையும் போலீசார் பார்க்கின்றனர். என்ன எதுவாக இருந்தாலும் ஒரு உணர்வு ரீதியான ஒரு தமிழ் ஆர்வலர் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். உணர்வு ரீதியாக, உணர்ச்சி ரீதியாக மிகப்பெரிய கருத்துக்களை முன்வைத்து வந்த ஒரு ஜீவன் எம்மை விட்டு மறந்தது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாகவே நான் பார்க்கின்றேன். மிகப்பெரிய ஆழமான கருத்துக்களையும் இந்த போராட்டம் மழுங்கடிக்கப்பட்ட பின்னர் இது ஒரு முடிவு காணப்பட வேண்டும், அரசியல் ரீதியாக தீர்வு காணப்பட வேண்டும் என்ற வகையில் அவன் மிகப்பெரிய கருத்துக்களை முன்வைத்தான். இப்பொழுது நாங்கள் இழக்கக்கூடாதையெல்லாம் இழந்து இன்னும் ஒரு தீர்வு காணப்படாத சமூகமாக, ஒரு தீர்வை பெற்றுக்கொள்ள முயலாத சமூகமாக, காலாகாலம் வாக்களித்து அரசியல்வாதிகளை வாழ வைத்த ஒரு மிகவும் பரிதாபத்துக்குரிய ஒரு சமூகமாக இன்றைய தமிழ் சமூகம் மாறி இருப்பது வேதனை தரக்கூடிய ஒரு விடயமாக நான் பார்க்கின்றேன். வடக்கை பொறுத்த வரைக்கும் காலமாக இந்த கடைசியாக ரணில் ஆட்சியில் சாராய பார் பெற்றவர்கள் எவ்வளவு இருக்கு, நாம் அதை காட்டி கொடுக்கல யாரையும். அப்படியெல்லாம் இருந்த நேரத்தில் அப்பப்போது தமிழ் சமூகத்தில் நடக்கின்ற பல விடயங்களை அரங்கேற்றுவதில் கொக்கி குமார் ஒரு முன்னணியாக திகழ்ந்து ஒருத்தர். பல மக்களாலும், அது மலேசியா தொட்டு புலம்பெயர்ந்து வாழ் மக்கள் மத்தியிலும் தமிழக மக்கள் மத்தியிலும் மிகப்பெரிய ஒரு ஆதரவை பெற்றவன். தமிழக மக்களுக்காகவும் தமிழக மீனவர்கள் சிங்கள இராணுவத்தால் கொல்லப்பட்டதுக்காக குரல் கொடுத்திருக்கின்றார். அதே போன்று நீருக்காக தமிழக மக்களுக்காக கன்னடர்கள் நீரை மறுத்த போது கன்னட மக்களுக்கு எதிராகவும் குரல் கொடுத்தொருத்தன்.
இப்படி பல வகையான கன்னடர்களால் கொல்லப்பட்ட 13 தமிழருக்காக குரல் கொடுத்து இப்படி எல்லாம் எங்கெல்லாம் தமிழுக்கு அநியாயம் நடக்கின்றதோ அங்கெல்லாம் குரல் கொடுப்பவன். மாட்டரைச்சி திங்கவனும், மாட்டரைச்சி திண்டு உடலை சக்தியாக்கிக் கொள்ளுங்கள், திடகாத்திரமான உடலுக்கு மாட்டிறைச்சி வேணும் என்றெல்லாம் குரல் கொடுத்தவன். நான் பவுனியாவில் பிறந்தவன்டா, பவுனியாவில் நான் முஸ்லீம் கிறிஸ்தவன் எல்லாம் ஒரு கோப்பையில் சாப்பிட்டவன் என்று மிகப்பெரிய கருத்துக்களை முன்வைத்தவன். அவனை பொறுத்த வரைக்கும் அவன் என்று மண்ணில் மறைந்தாலும் நீ முஸ்லீம் நான் தமிழ் என்ற பாகுபாடு அவனுக்கு கிடையாது. அவன் சாதி கொடுமையை எதிர்த்தவன், இன வன்முறையை எதிர்த்தவன், இன பரம்பலுக்குள் இன முருகலை எரித்தவன். இப்படி பல வகையான விடயங்களை அரங்கேற்றிய பெருமை இந்த கொக்கி குமார் கொண்டு. அவனுடைய பேர் யாருக்கும் தெரியாது, ஆனா கொக்கி குமார் என்றால் தான் எல்லோருக்கும் தெரிந்த விடயம். ஆனால் என்று அந்த குரல் நசுக்கப்பட்டிருக்கின்றது. அவன் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்பதில் உலகம் முழுவதும் பறந்து வாழும் எல்லோருக்கும் இருக்கும் ஆர்வம் எனக்கும் இருக்கின்றது. எதுவாக இருந்தாலும் அவனது ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டிக் கொள்வோம். முஸ்லிம்களுக்காகவும் அவன் கொஞ்சம் குரல் கொடுத்தவன் தான். எனில் இந்த இனமுறைகள் வேண்டாண்டா, நாம் எல்லாம் ஒன்றாக வாழுவோம் என்று குரல் கொடுத்த ஒரு ஆத்ம ஜீவன். உண்மையிலேயே அந்த ஜீவன் ஏதோ தெரியல, எல்லார் மனங்களிலும் அவன் நீங்காத இடத்தை பெற்றிருக்கிறான். இதுவும் கடந்து செல்லும். ஆனால் இந்த போராட்டம் தான் ஒரு ஒன்றும் பெறாத போராட்டமாக, விளக்க வேண்டிய எல்லாமே இழந்த ஒரு போராட்டமாக, இன்று நசுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஒரு தோல்வி கண்ட இனமாக இருப்பது எம்மால் அதை ஒரு நீண்டகால ஒரு ஆய்வாளர் என்ற வகையிலும் ஒரு பத்திரிகையாளன் என்ற வகையிலும் அதை ஜீரணிக்க முடியவில்லை என்பது எமது தாகம். இந்த தாகத்தை யார் போக்க போகின்றார்களோ தெரியவில்லை. அந்த தாகம் எங்களுக்குள் இன்னும் அது ஒரு இறைங்காரம் விட்டுக் கொண்டே இருக்கின்றது. பார்க்கலாம். தொடர்ந்தும் நாம் இது குறித்தான இன்னும் 2 காணொளிகளை தரப்போகின்றோம். தமிழ் சமூகம் எதை நோக்கி செல்கின்றது என்ற ஒரு கோணம் எங்களுக்குள் இருக்கின்றது. தமிழ் சமூகம் யாரை ஆதரிக்க வேண்டும் என்ற ஒரு கோணமும் எங்கிட்ட இருக்கின்றது. அதற்கான வழிவகையும் இப்போது இல்லை. எல்லோரும் பலிகெடுத்தவர்கள் எல்லாம் வேட்டைக்காரனாகி பாவப்பட்ட மக்களின் வாக்குகளை பெற்று அவரும் அவன் சார்ந்த குடும்பங்களும் நன்றாக இருப்பதைத்தான் நான் எனது ஆய்வு ரீதியாக நான் பார்த்திருக்கிறேன். நாம் அதை யாரென்று சொல்ல தேவையில்லை. எனவே எதிர்வரும் காலம் மிகவும் மோசமான ஒரு தலைமைத்துவம் இல்லாத ஒரு முண்டங்களாக, தலையில்லாத முண்டங்களாக தமிழ் சமூகம் பயணித்துக் கொண்டிருப்பது மிகவும் வேதனைக்குரிய விடயம். தமிழ் சமூகத்தில் ஒரு நிலையான, எல்லோரும் இதை கேட்டுக்கொள்ள வேணும், ஒரு இறுதி வார்த்தையாக நான் சொல்றேன். தமிழ் சமூகம் ஒரு உறுதியான நிலையான ஒரு தலைமைத்துவம் இல்லை என்றால் அது முஸ்லிம்களுக்கும் பெரும் பாதிப்பு. இதை நாம் தொடர்ச்சியாக சொல்லி வருகின்றோம். இப்பொழுது ஒரு நீதி நியாயமான முறையில் ஊடகத்தில் மிகவும் ஆட்சி புரிந்தவன் தான் கொக்கி குமார். இப்பொழுது எஸ்ஓ என்று ஒருத்தவர் வருகின்றார். அவர் நீதி நியாயம் அவர் இருக்கின்றது. அவர்கிட்ட இன மதம் கிடையாது. லண்டனில் ஓவலை செஞ்சு வச்சிருக்கின்றார். அவரும் நல்ல ஒரு பையன். அவரையும் அந்த போட்டுத்தாரம் பாருங்க. அவரையும் எஸ்ஓ என்றுதான் எனக்கு தெரியும். நம்ம ஆளுங்க நிறைய அனுப்பியிருக்கிறாங்க. நம்ம பிரான்ஸ் குரூப் அனுப்பி இருக்குது, பார்க்கலாம். ஆக ஒரு தமிழ் சமூகம் எதை நோக்கி பயணிக்கின்றது எதுவுமே தெரியல. அதாவது துடிப்பில்லாத ஒரு வள்ளமாக இந்த தமிழ் சமூகம் பயணிப்பது உண்மையிலே எமது கவலைக்குரிய விடயமாக பார்க்கணும். தொடர்ச்சியாக இது குறித்தான 2 காணொளிகள் தயாரித்துக் கொண்டிருக்கின்ற மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்பினர்களே. மீண்டும் கொக்கி குமார் ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்திப்போம். நன்றி நேர்களே. அன்பான தமிழ் நெஞ்சங்களே, இன்று எமது ஒட்டுமொத்த டிக்டாக் குடும்பமும் தமிழ் தேசிய பற்றாளர்களும் மீளா துயரத்தில் மூழ்கி இருக்கிறோம். வவுனியா மண்ணில் பிறந்து பிரான்ஸ் தேசத்தில் வாழ்ந்தாலும் தன் உயிர் உள்ளவரை தமிழையும் தமிழ் தேசியத்தையும் தன் மூச்சாக சுவாசித்த எங்களின் அன்பு நண்பன் கொக்கி குமார் இன்று எங்களை விட்டு பிரிந்து விட்டார். நண்பா கொக்கி குமார், டிக்டாக் தளத்திலே உன்னை தெரியாத மனிதர்களே யாரும் இல்லை. உன்னுடைய புன்னகை, உன்னுடைய தூய்மையான அன்பு, எமது மக்கள் மீது நீ கொண்டிருந்த பற்று, இவை அனைத்தும் என்றும்
எங்கள் உள்ளங்களில் வாழ்ந்து கொண்டே இருக்கும். இணையதள மேடைகளில் நீ தோன்றும் போதெல்லாம் எமது மக்களுக்கு பல விழிப்புணர்வு கருத்துக்களை சொல்லி ஒரு நல்ல வழிகாட்டியாக, உண்மையான தமிழ் உணர்வாளனாக நிமிர்ந்து நின்றாய். தாயகத்தின் மீதும் எமது தேசத்தின் விடிவின் மீதும் நீ கொண்டிருந்த அந்த தீவிரப்பற்று என்றும் எமது பயணத்தில் எங்களுக்குள் ஒரு நெருப்பாய் எரிந்து கொண்டே இருக்கும் நண்பா. எங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல நண்பனாக இருந்து நீ காட்டிய அந்த பண்பான அன்புக்கும் தேசப்பற்றிற்கும் இந்த தமிழ் சமூகம் உனக்கு என்றும் கடமைப்பட்டிருக்கிறது. எங்களின் நெஞ்சார்ந்த நன்றிகள் நண்பா. காலம் உன்னை எம்மில் இருந்து பிரித்தாலும் நீ விதைத்து சென்ற விழிப்புணர்வு எண்ணங்களையும் உன்னுடைய நினைவுகளையும் எவராலும் எம்மில் இருந்து பிரித்துவிட முடியாது. உடல் மறைந்தாலும் நல்ல மனிதரின் நினைவுகள் என்றும் அழிவதில்லை என்பதற்கு நீயே ஒரு சாட்சி. அன்பு நண்பனே, எங்களின் கண்ணீர் அஞ்சலியோடு உன்னை எங்களின் முழு மனதோடு அந்த எல்லாம் வல்ல இறைவனின் பாதங்களில் ஒப்படைக்கிறோம். உன்னுடைய தூய ஆன்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திக்கிறோம். மண்ணை நேசித்து உத்தமனே, எங்களின் நினைவுகளில் நீ என்றும் வாழ்வாய். போய் வா நண்பா, உனக்கு எங்களின் கண்ணீர் அஞ்சலி. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.